இந்தியாவுக்கே முன்மாதிரியாக திராவிட மாடல் ஆட்சி சொல்லி உலக திருவிழா பேசுகிறார். அந்த தேர்தல் சந்திக்க கிட்டத்தட்ட 21 கட்சிகள் கூட்டணி அமைச்சிருக்காரு. விஜய் வருகையினால் அந்த பயத்தினால் தான் இவ்வளவு கூட்டணி அமைச்சிருக்காரு கருத்து. இந்த கருத்தை சொல்லுகிறவர்கள் தான் பதற்றத்தில் இருக்கிறார்கள், பயத்தில் இருக்கிறார்கள். திமுக கூட்டணி இவர் கட்சி தொடங்குவதற்கு முன்பே உருவான கூட்டணி. இதில் ஓரிரு கட்சிகள் இப்போ புதிதாக சேர்ந்திருக்கின்றன, அவ்வளவுதான். ஏற்கனவே இது ஒரு மெகா கூட்டணி தான். தமிழக வெற்றி கழகம் உருவாவதற்கு முன்பே உருவான மெகா கூட்டணி. அவர் வந்த பிறகுதான் இது உருவானது என்று சொல்லுவது அரசியல் அறியாமை அல்லது வெறும் பிதற்றல், உளறல். அதில் எந்த பொருளும் இல்லை. இது எப்பவுமே இது 2-3 கட்சி தான் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடியே 15 கட்சிகள் உள்ள கூட்டணி தானே. திமுகவோடு இணைந்து இருக்கக்கூடிய அளவுக்கு இத்தனை கட்சிகள் வருகிறார்கள் என்று சொன்னால் திமுக மீது அல்லது இந்த கூட்டணியின் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கிறது மக்களிடையே என்பதைத்தான் அது உறுதிப்படுத்துகிறது. நண்பர் விஜய் அவர்கள் வெளிப்படையாக கூட்டணி ஆட்சிக்கு தயார் என்று அறிவித்தும் கூட அதிமுகவிலிருந்து பகைத்து கொண்டு வெளியிருக்கிற கட்சிகளோ அல்லது திமுகவை எதிர்க்கிற கட்சிகளோ யாரும் இதுவரையில் அவரோடு போய் சேரவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதை மூடி மறைப்பதற்காக இப்படி ஒரு கருத்தை சிலர் திட்டமிட்டு பரப்புகிறார்கள். அவர் சொல்லவில்லை, மற்றவர்கள் பரப்புகிறார்கள். திருமணம் வரவேற்பு ஒரு வீடியோ பார்த்துட்டு ஒரு நடிகர் திருமணத்துக்கு மீறிய ஒரு உறவு வச்சிருக்காருன்னு சொல்லி ஒரு சர்ச்சை வந்தது. அதுக்கப்புறம் அந்த நடிகரே நடிகர் சேர்ந்து போயிருக்காரு. இது அவருடைய தனிப்பட்ட விவகாரம். இதுல நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை.